அதிகாரம், நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அல்லது சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வருகிறான், அவனுக்கு விரோதமாய் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவனுக்கு விரோதமாய் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் பலனை மிகவும் சிறப்படுத்து, அறையை கட்டியாய் கட்டிக்கொள் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு எதிரிட்டு வரும்போது, பிசாசு நமக்கு விரோதமாய் செயல்படும் போது நாம் என்ன செய்யணும், எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது, இந்த காரியத்தை நாம என்ன பண்றது என்கிறத குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் கர்த்தர் பேசுவா, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறதை குறித்து கர்த்தர் பேசுவா, சில காரியங்கள் நீங்கள் தவறு செய்து கொண்டிருப்பீர்கள், கடவுள் பேசுவா, சில நேரங்களில் நீங்க தவறு செய்யாமல் இருப்பீர்கள், அப்போதும் கர்த்தர் பேசுவா. எதற்காய் பேசுகிறார் என்றால், நீங்கள் அலர்ட்டா இருக்கும்படியாய், நீங்கள் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். அதனாலதான் வேதத்தில் பல இடங்களிலே எச்சரிப்பின் வார்த்தைகளையும் சத்தியத்தை தெளிவாய் சொல்லக்கூடிய காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தவறு செய்தார்கள் என்பதற்காக அல்ல, ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்பதற்காக அல்ல, ஜனங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படி, பாவத்திலிருந்து தப்பும்படி ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய், சத்தியத்தின் மூலமாய் எச்சரிப்பு கொடுக்கும்படியாய் இந்த வேத வசனத்தை எழுதியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தவறுகளில் இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் நீங்கள் கவனமாய் இருந்து கொள்ளுங்கள். பிசாசினுடைய வழிகளை நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சா, பிசாசினுடைய வழிகளை நீங்கள் தடை செய்ய ஆரம்பித்தால், சாத்தான் வருகிறதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா, நீங்கள் நிச்சயமா சில பிரச்சனை இந்த வழியே வர முடியும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு 3 வாசல் இருக்கிறது. இந்த 3 கேட்டை, இந்த 3 கதவையும் நீங்கள் அடைச்சிட்டீங்கன்னா யாரும் இந்த சபைக்குள்ள வர முடியாது. யாரும் இந்த ஜன்னல் வழியாகவோ இந்த வழியாகவோ எட்டி குதிக்க முடியாது. ஏனென்றால் இதுக்கு வர வேண்டிய பாதைகள் இந்த 3 பாதை. இந்த 3ஐ நீங்கள் ஸ்டாப் பண்ணினால் யாரும் உள்ள வர முடியாது. அது மாதிரி சத்துரு எந்தெந்த வழிகளிலே நமக்கு விரோதமாக எழும்புகிறானோ அந்த வழியை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வழியை நீங்க அடைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த வழியா சாத்தான் வர முடியாது. அதனால எந்த பக்கத்திலும் வர முடியாததனால், ஒரு திருச்சபையையோ, ஒரு தேவனால் அபிஷேகப்பட்ட பிள்ளையையோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையையோ, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் வாழுகிற பிள்ளையையோ சாத்தான் எதிலும் கை வைக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வழியை நீங்கள் காவல் பண்ணுங்கள். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நல்ல கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம், பிசாசு எப்படி வருவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 25 மனுஷன் நித்திரை பண்ணுகிற போது சாத்தான் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய தூக்கத்தின் நேரம், மனிதனுடைய தூக்கம் வருகிற நேரம், அதுதான் சாத்தானால் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான நேரம். இது என்ன தூக்கம்? சரீர தூக்கத்தை குறித்து எழுதப்படவில்லை, இது மாம்சீகத்தை குறித்து எழுதப்படவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்படுகிற உவமைகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக. மனிதன் தூங்க ஆரம்பிச்சா, ஜெபம் பண்ணாம, பைபிள் வாசிக்காம, ஆராதனைக்கு வராம, சபையை மறக்கும் போது, ஜெபத்தை மறக்கும் போது, தேவனை மறக்கும் போது நாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிக்கிறோம். இப்பதான் பிசாசு எழும்ப நினைக்கிற ஒரு முக்கியமான நேரம். நம்ம படுக்க வச்சுட்டோம்னா, நம்ம தூங்க வச்சுட்டோம்னா, சீக்கிரமா சபையையோ, ஜனங்களையோ, ஆத்மாக்களையோ, நம்முடைய சரீரத்தையோ, ஆத்மாவையோ, நம்முடைய ஆவியையோ கெடுத்து போட முடியும். அதனால மனிதன் தூங்குகிற நேரத்தை பிசாசு பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு விழிச்சிருக்கும் போது, நல்ல உபவாசம் இருக்கும்போது, நல்ல சபைக்கு வரும்போது ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா என்னைக்கே ஒரு நாள் சபையை கட்டடிக்கும் போது, அவன் பைபிளை மறக்கும் போது, ஆண்டவரை தேடுறதை விடும்போது தான் அவன் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இவனுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்ப நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ, நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, அவன் பக்கத்துல வந்து நின்றுட்டே இருப்பான். அவன் பக்கத்துல வந்து உங்களை சீரழிக்க ஆரம்பிப்பான். உங்க ஆன்மீக வாழ்க்கையை நொறுக்க ஆரம்பிப்பான். சிக்கி சீரழித்து பிச்சு அவன் இல்லாமல் ஆரம்பிப்பா. அதனால ஆண்டவர் சொல்றார், உங்க தூக்கத்தை குறித்து நீங்க கவனமாயிருங்கள். கடந்த வாரத்திலே தாவீது தூங்கினதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 16வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் தியானிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புங்க 325, பழைய ஏற்பாட்டில் 325. அவன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவள் சிம்சோனே,
பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றால் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனை 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா. சிம்சோன் அப்படிங்கிற ஒரு மனிதன், சிம்சோன்ங்கிறவன் அந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஹீரோ, சாதாரண ஆளல்ல, பெரிய ஹீரோ. இவன் எங்க போனாலும் இவனை சுத்தி ஆள் இருக்கும். ஏன்னா இவன் எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பான், அதுக்கு அளவே கிடையாது. 1000 10,000 இவனுக்கு பிரச்சனை இல்லை. கையில ஒரு தாடை எலும்ப வச்ச எத்தனை பேரையும் கொல்லுவான். அப்படிப்பட்ட பவர் படைத்த ஒரு மனிதன். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நித்திரையை விட்டு எழும்பும் போது கர்த்தர் தன்னை விட்டு போய்விட்டார். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. பெரிய பலசாலி, பெலிஸ்தர்களை அவன் இரவு பகலாய் தூங்க விடாதவன், பெலிஸ்தர்களை இரவு பகலாய் சீரழித்தவன், அவன் பெலிஸ்தர்களை சிதறடித்தவன். இன்னைக்கு மாவரைத்து கொண்டிருக்கிறான். தூங்கி எழும்பும் போது அவனுடைய பலன் எல்லாம் போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்த வல்லமைகளையும் சொல்லக்கூடாதவள்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை அவன் சொல்லக்கூடாதவள்கிட்ட சொல்லிட்டு, அதிலும் அவன் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனம் 19வது வசனம் சொல்லுது, அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளை சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலன் அவனை விட்டு போயிருச்சு. பைபிள் சொல்லுது, தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரீ அவனை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அவன் முடி எல்லாம் வெட்ட 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 தூங்கிட்டே இருந்தான். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அவன் என்னத்தை கொடுத்து தூங்காச்சான்னு தெரியல. அல்லேலூயா. எப்படி தூங்குனானே தெரியல. அவன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நைட்டு தூங்குறீங்க, உங்க முடிய பிடிச்சு இழுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழும்புவீங்களா எழும்ப மாட்டீங்களா? அதுல இவனுக்கு முடி சாதாரண முடியல, எங்க இருந்து வரைக்கும் கிடக்கு, ஜடையா கிடக்கு. இதை பிடிச்சு அவன் வெட்ட ஆரம்பிக்குவது இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவனை ஒருத்தன் வெட்டுறான், ஏதோ நடக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி பலமுறை இவனை அவன் பலத்தை அழிப்பதுக்கு அவன் ட்ரை பண்ணி இருக்கிறான். ஏற்கனவே பலமுறை இவங்கிட்ட கேட்டு 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 இவன் சொன்னதை எல்லாம் செஞ்சிருக்கா. அப்பவே சிம்சோனுக்கு அலர்ட் ஆயிருக்கணும். சிம்சோன் பிளான் பண்ணி இருக்கணும், இவன் நமக்கு ஏதோ சதிவு வேலை பண்றா, இவன் ஏதோ கெடுக்க போறா, நாம கவனமா இருந்திருக்கணும் நினைச்சிருக்கணும். ஆனா இவனுக்கு இது இல்ல, ஒண்ணுமே கவனம் இல்ல. இவனுக்கு 24 மணி நேரம் தெரியல. அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவனுக்கு முன்ன இருந்தது எல்லாம் வரும் தெரியல மாத்திரம் தான். அவன் என்ன சொன்னாலும் கேட்பான், நில்லுனா நிப்பா, நடப்பா, ஓடுனா ஓடுவா. இங்க பைபிள் சொல்லுகிறது, இந்த தெளியாள் மோகத்துல பைபிள் சொல்லுகிறது, இவனை குறிச்சு அவள் பண்ணுகிற பிளான் எல்லாம் இவனுக்கு பிளான் என்பது தெரியாம எல்லாத்தையும் இழக்கிற வரைக்கும் பேசாம இருந்தான். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. சிலர் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் பாவத்தை பத்தி தான் பேசுவாங்க. அவன் ஸ்கூலுக்கு போனா பாவம், வெளியில போனா பாவம், பஸ்ல போனா பாவம், வீட்டுல போனா பாவம், நண்பர்களோடு போனா பாவம். பாவத்தின் வார்த்தையை தவிர இவனுக்கு வேற எந்த வார்த்தையும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் இச்சைகளையும் பாவத்தையும் உலகத்தையும் குறித்து பேச 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 இந்த தெளிலால போல அவன் உங்களை இந்த பாவம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது, பாவத்துக்கு பவர் இருக்கிறது. இது உங்களை மேற்கொள்ளாகும். ஒரு நாள் உங்ககிட்ட இருந்த அபிஷேகத்தை எடுக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு தெரியாமல் போகும். இங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் வெட்டுற வரைக்கும் பேசாம படிச்சு தூங்கினான். அல்லேலூயா, ஆமென். அபிஷேகத்தை அவன் மறந்து, அவன் அழைப்பை மறந்து, லட்சியத்தை மறந்து, தேவன் உங்களுக்கு என்ன தருகிறார், எதற்காக உங்களை அழைச்சார் என்பதை மறந்து தூங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மாவரைக்க போவோம். நம்ம தலையில கடவுள் பல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நம்ம தலையில பல கிரீடங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம தலையில பல ஆசீர்வாதங்களை கடவுள் வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் சும்மா எல்லாம் இந்த இடத்துல உட்காரல, சும்மா எல்லாம் கடவுள் உங்களை கூப்பிடல. ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்கள் ஆண்டவரை விட பெருசா செய்கிறதுக்காக, உலகத்திலே மேன்மையடையும்படியா, உலகத்திலே பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நம்ம மேல பயங்கரமான திட்டங்கள் இருக்கிறது. ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் சீரழிக்கிறது எது தெரியுமா? நம்முடைய நிலைமைகளை உணராமல் இருப்பது. அல்லேலூயா. அபிஷேகத்தை விட்டுறது, நன்மைகளை விட்டுறது, கடவுளுடைய அழைப்பை விட்டுறது, எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோ அப்படின்னு சொன்னவர் மனிதர் இப்ப மாவரைக்கக்கூடிய, அசிங்கப்படக்கூடிய நிலைமையில, எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படக்கூடிய நிலைமையில மாறினா. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆவிக்குரிய தூக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனை அப்படி பண்ண போறாள் என்பதை கூட தெரியாம அப்படி ஒரு பாவத்தின் வல்லமையில தன்னை ஒப்பு கொடுத்ததுனால வந்தவன. அல்லேலூயா,
எதுவும் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க, எதுவும் உங்களுக்கு மேல நிக்கிறதுக்கு விடாதீங்க. உங்க கண்ட்ரோல் தப்பி எதுவாவது உங்ககிட்ட இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு மரண கண்ணி. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. பரலோகத்தை பத்தி சொல்றேன், நரகத்தை பத்தி சொல்றேன். அதான் உங்க நரகத்தின் ஆரம்பம். அதனால நீங்க கவனமா இருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்க அடுத்த ஒரு காரியத்தை அவன் தியானிக்க போறோம். 14வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 37வது வசனத்திலிருந்து வாசிக்க போறேன். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததனால் தாங்கள் மறுமொழியாய் அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 2 தடவை சொல்லி பார்த்தாரு, தூங்காதீங்கப்பா, தூங்காதீங்கப்பா, தூங்காதீங்கப்பா. ஆனா என்ன நடந்துச்சு? தூங்கினாரு. 3ஆவது தடவை வந்து சொன்னாரு, இனி தூங்குங்க. அல்லேலூயா, சோத்திரம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தூக்கம் போச்சு. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, அல்லேலூயா. கடவுள் சிலருக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில காரியத்தை சொல்லிடுவார். ஆமே, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் சில ப்ராப்பசி மாதிரி வசனங்கள் அனுப்பிடுவார். எதுக்கு தெரியுமா? நீங்க அதுல இருந்து தப்புறதுக்காக, நீங்க அதுல இருந்து தாண்டுவதற்காக, நீங்க அதை ஜெயிப்பதற்காக. ஆனா நாம என்ன செய்வோம் தெரியுமா? நாம பட்டாதான் படிப்போம். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, செய்யாத செய்யாத செய்யாத, போகாத போகாத போகாத, எடுக்காத எடுக்காத எடுக்காத, மொபைல் எடுக்காத எடுக்காத எடுக்காத, போன் பண்ணாத பண்ணாத பண்ணாத, ஐயோ இதை கேட்காத கேட்காத. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? இல்ல இல்ல இல்ல, நான் கேட்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழுவேன், நான் இப்படித்தான் செய்வேன், என்ன வேணா என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன். ஆனா கடவுள் ஒண்ணு சொல்லுகிறா. அவன் என்ன சொல்லுகிறா தெரியுமா? பட்டாதான் படிப்பார்கள், தூங்காத தூங்காத, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. நான் கேட்கல. இப்ப இயேசு சொன்னாரு, தூங்கு. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் தூங்கு? ஓடி ராத்திரி ஃபுல்லா ஓட்டம். அவன் எங்க போறன்னு தெரியல. ஓடி 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 தீர்க்க தரிசனம் இவனை இழுத்துட்டு போகுது, இழுத்துட்டு போகுது, இழுத்துட்டு போகுது. எங்க? அங்க அங்க அவன் மாளிகைக்கு கொண்டு போகுது. அங்க போய் சொல்றா, இவனை தெரியாது, இவனை தெரியாது, இவனை தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன், தூங்காத, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உங்களுக்கு சில எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றார். ஆண்டவர் உங்கள்கிட்ட உபவாசம் இருக்க சொல்றார். ஆண்டவர் சபைக்கு வர சொல்றாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ ஒரு போராட்டம் வரப்போகுது. ஆண்டவர் உங்க சபையை விட்டு மகிமை போக போகுதுன்னு சொன்னாருன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அல்லேலூயா. கவனம், கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனம் கவனம். மகிமை போற பிற்பாடு நீங்கள் எதுக்கு உதவாத உப்பாய் வீசப்படுவீர்கள். மகிமை இல்லை என்று சொன்னா தேவனுடைய கையிலே நீங்கள் பயன்படுத்தப்பட முடியாது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால வர்றதுக்கு முன்னாடி கடவுள் சொல்லிட்டே இருக்கிறார், செய்யாத செய்யாத செய்யாத. இவன் தூங்கி 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 ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை கெடுத்ததுனால ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டான். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. கடவுள் பல காரியங்களை நமக்கு எச்சரிப்பு கொடுக்க சொல்றாரு. எல்லாத்தையும் விட நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சத்தியம் அறியாத ஜனத்தை விட சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தான் பயங்கரமான தண்டனை. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 4வது வசனம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவ்வளவு சத்தம் போட்டு தூங்குறீங்கன்னா கண்டிப்பா தண்டனை உண்டு. பிரைஸ் காட், அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலே சொல்லுங்க. தூங்குறவங்க எழும்புறது மாதிரி சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயோ, சத்தமா ஒரு அல்லேலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் சாட்சி கொடுத்த பிற்பாடும் நாம திருந்தலைன்னா பைபிள் சொல்லுது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல உங்களை கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். பிடிங்க, சும்மா பிடிங்க.
பிடிச்சிங்களா? பின்னாடி இருக்க அம்மா மாதிரி கொஞ்சம் பிடிங்க, சும்மா பிடிக்குது, அவங்கள்ட்ட சொல்லது அதுக்கு தானே. ஆமே, பிடிச்சிங்களா? ஆமே, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் அல்லேலூயா. இப்படியே வண்டி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுகிறது ஆமே, ஆண்டவர் அலர்ட் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கடவுள் உங்ககிட்ட பேசுவா, சத்தியத்தின் மூலமா பேசுவா, வார்த்தையின் மூலமா பேசுவா, எச்சரிப்பின் மூலமா பேசுவா, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவா. அப்படியே தூங்குனா ஒருவேளை இவன் தப்பிச்சிருக்கலாம், வேற ஏதாவது ஆண்டவர் வச்சிருந்திருக்கலாம். ஆண்டவர் ஒன்னே ஒன்னு சொன்னா, சோதனைக்குள்ள போராதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தூக்கத்தை விடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதிக்குள்ள போறோம். சாத்தான் வருகிற அடுத்த தருணம். ஆமென், யூதா எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யூதா எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 9 ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கிறது. அதிலே 9வது வசனத்தை வேகமாய் திருப்புங்க. ஆமென், யூதா எழுதின புத்தகம், அதிலே ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. 9வது வசனத்தை எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்தீங்களா? 332 புதிய ஏற்பாட்டிலே 332. சிலருக்கு இப்பதான் பழைய ஏற்பாடு யாத்திராகம் லேவியராகம் தாண்டி போகுது. அல்லேலூயா. தேட்டத்தை பார்த்தா இப்ப எப்படியும் உபாகமும் தாண்டி இருப்பாங்க. ஏன்னா நான் சொல்ல வர ஆள் அங்கதான் இருக்காரு. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கும் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் செயல்படுதுன்னு நினைக்கிறேன். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அலே நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். யூதா 9வது வசனம் சொல்லுது, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இப்போ சில காரியத்தை கேட்கிறேன். மோசேய அடக்கம் பண்ணினது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். மோசே அடக்கம் பண்ணது யாரு? தேவன். கரெக்ட். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பழையற்பட்டுல மோசையை கடவுள் அடக்கம் பண்ணினா, ஆமா, பிஸ்காவின் கொடுமுடியில மேல ஏறி எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே மறிச்சிட்டா. இவனுடைய அடக்கம் பண்ணினது ஆமென் கடவுள் என்பது பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆனா இஸ்ரவேலுக்கு யார் அடக்கம் பண்ணினா, எங்க அடக்கம் பண்ணினா ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. அதுக்கப்புறமா எழுதும் போதுதான் தெரியுது, கடவுள் அவனை யாரும் காணாத இடத்துல போய் அடக்கம் பண்ணினா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடக்கம் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அடக்கம் பண்ணும்போது கடவுள் வந்தா சும்மா வரமாட்டா, தேவ தூதர்களோடு சேனைகளோடு வருவா. இங்க என்ன நடக்குது பாருங்க. யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது வேத ஆராய்ச்சி அல்லது இது நடந்த சம்பவம். என்ன நடக்குது தெரியுமா? பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து. இங்கதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே யாரு? தேவனுடைய ஊழியன். மோசே யாரு? ஆமென், பயங்கர வல்லமை பெற்றவர். மோசே யாரு? அற்புதங்களை அடையாளம் செய்தவர். மோசே யாரு? செங்கடலை பிளந்தவர். ஆமென். 40 வருஷம் வானத்திலிருந்து மன்னா வர காரணம் மோசே. ஆமென். 40 வருஷம் இஸ்ரவேலை பாதுகாப்பா நடத்தி வந்தது மோசே. பைபிள் எழுதப்பட்டிருக்கு. மோசேயின் சரீரத்தை குறித்து யார் தர்க்கம் பண்ணினா? மிகாவேல். யாரு கூட? பிசாசு கூட. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? செத்ததுக்கு அப்புறம் மோசேயுடைய சரீரத்துக்கு 2 பேருக்கு சண்டை. கடவுள் தான் அடக்கம் பண்ணினாருக்கு. கடவுள் சார்பாய் மிகாவேல் தான் அடக்கம் பண்ணுகிறா. மிகாவேல் தான் இதை செய்கிறா. இப்ப என்ன நடக்கு தெரியுமா? 2 பேருக்கு சண்டை. பிசாசு வந்து சொல்றா இது எனக்கு தான். அவன் மிகாவேல் சொல்றா உனக்கு கிடையாது. பிசாசு வந்து சொல்றா இது எனக்கு தான். அல்லேலூயா. சோத்திரம். மோசே யாரு? தீர்க்கதரிசி. அவனை போல முன்னாடி கடவுளை நேரடியா பார்த்தா ஒருத்தனும் இல்ல. இப்ப இவன் சரீரத்தை பற்றி என்ன நடக்குது? பிசாசுக்கு என்ன உரிமை? பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாருங்களேன். பார்த்துட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப அடக்க ஆராதனையில யார் வரா? ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த பையன் நம்ம சரீரத்தை விட்ட மாட்டேன். அல்லேலூயா. செத்தாலும் விட மாட்டான் போல இருக்கு இவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் உங்க சரீரத்துல இயேசு ரத்தம் வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க ஆத்மாவில இயேசு ரத்தம் வேணும். உங்க சரீரத்துல உங்க ஆவியில இயேசு ரத்தம் வேணும். நீங்க ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்தால் ஒழிய உங்க சரீரத்துல ஆண்டவருக்கு உரிமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். நாம எல்லாம் விற்கப்பட்டிருக்கிறோம். நாம எல்லாம் பாவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம எல்லாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா நம்ம மரித்தா கூட நம்ம சரீரத்தின் மேல ஆண்டவருக்கு உரிமை இல்லை. நம்ம சரீரத்தை சாத்தான் தான் ஆமென் ஆளுகை செஞ்சுட்டு இருப்பா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சரீரம், நம்ம ஆவி, நம்ம ஆத்மா கழுவப்பட வேண்டியது அவசியம். இவைகள் தெரியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஆராதனையின் கடைசியில சொல்லுங்க, இயேசுவே என் சரீரத்தை நீ இரத்தத்தினால் கழுவும். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பாவிட்டா, உங்க சரீரத்தில் ரத்தம் படாவிட்டா, இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படாவிட்டா நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா.
என்ன சம்பவம் அதை தான் இன்னைக்கு சொல்ல வரேன். பிசாசு இவ்வளவு தூரம் பரிசுத்தவான் பக்கத்துல வர காரணம் எண்ணாங்க புஸ்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாங்க புஸ்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாங்க புஸ்தகம் 20வது அதிகாரம், அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்க. 8, 9, 10 வசனங்களை நானே வாசிக்கிறேன், 12 வரைக்கும் வாசிக்கிறேன். வேகமாய் திருப்புங்க. பழைய ஏற்பாட்டுல இப்ப வாங்க, தீர்க்கதரிசன பிள்ளைகள் எல்லாம் 197வது பேஜுக்கு வாங்க. 197 எடுத்தீங்களா? என்னாகமோ எடுத்தீங்களா? ஓகே. 8வது 20வது அதிகாரம் 8வது வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோன் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே 10வது வசனத்துக்கு வாங்க. மோசையும் ஆரோனும் சபையை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அல்லேலூயா. 8வது வசனத்தை சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, நீ போய் பேசு, உனக்கு நான் தண்ணி வருவேன். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? சும்மா அடிக்கல, அதுக்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டிருக்கு? வாசிங்களா அந்த வசனத்தை. அதுக்கு முன்னாடி கேளுங்கள் கலகக்காரரே, பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலைந்து தண்ணீர் நாங்கள் புறப்பட பண்ணுவோமோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் அடிக்க காரணம் என்ன தெரியுமா? இங்கதான் பிரஷரை அரைச்சிங்களுக்கு. அல்லேலூயா. சோத்ரம். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் கூட்டு வந்த எல்லா இடத்திலும் பொறுமையா இருந்தவன், எல்லா இடத்திலும் கடவுள் சொன்னது அப்படியே செஞ்சவன், கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை கூட மாத்தி செய்யாதவனுக்கு ஒரே ஒரு டைம் பிரஷர் யாருது. அவன் எதுக்கு யாரு தெரியுமா? அவ்வளவு சுத்தி ஜனங்களை பார்த்து அவன் கலகக்காரரே கேளுங்க, இப்ப பாரு தண்ணி வரும் அடிச்சான். அல்லேலூயா. கடவுள் முன்னாடி சொன்னதை கேட்டானா தெரியல, எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்னார். அடுத்த வசனத்துல வாசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. பிரஷர் ஆள்கள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வைங்க. உங்க பிரஷர் கானானையும் கெடுக்கும், உங்க பிரஷர் பரலோகத்தையும் கெடுக்கும். அல்லேலூயா. சோத்ரம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்ன வேணாலும் பண்ணு, முடிஞ்சதுக்கு அப்புறம் பல ஆசீர்வாதங்களை இழந்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தம்பி எழுதியிருந்தா, அவன் புயலும் கோபமும் ஒன்று, அவன் நடக்கும்போது தெரியாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளைவு தெரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பயங்கர கோபம் வருது, எப்ப பார்த்தாலும் பிரஷர் யாருது, எப்ப பார்த்தாலும் எதை வேணாலும் வாய் தவறி பேசுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க, நீங்க தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீங்க இழக்க போறீங்க, எத்தனையோ நன்மைகளை இழக்க போறீங்க, எத்தனையோ கிருபைகளை இழக்க போறீங்க. ஏன்னா மோசேக்கு உண்டான ஒரே ஒரு நேரம் உண்டான கோபம் அவன் ஆண்டவருடைய கட்டளைகளை மறக்க வைத்தது, ஆண்டவருடைய வார்த்தைகளை மாற வைத்தது. அவன் பேசுன்னு சொன்ன இடத்துல இவனுக்குள்ள உண்டான பிரஷர்னால. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில சொல்றாங்க, இனி நான் கோயிலுக்கே வரமாட்டேன். அல்லேலூயா. இனி நான் பைபிளே படிக்க மாட்டேன், இனி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், இனி இயேசுவுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நல்லா இருக்கு. அல்லேலூயா. யாரட்டும், நல்லா யாரட்டும். ஆனா பைபிள் சொல்லுது, தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பிரஷர் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்முடைய கோபம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். கோபத்தை ஓவரா போட்டீங்கன்னா, கோபத்தை ஓவரா காட்டினீங்கன்னா, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். உபாகம புத்தகம் 3வது அதிகாரம், உபாகம புத்தகம் 3வது அதிகாரத்தை திருப்புங்க. அதுல 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 25 25வது வசனம். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரணும் என்று வேண்டிக் கொண்டார். கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு கர்த்தர் பொதுவா சொல்லிட்டாரு, எப்ப போக மாட்டார். இப்ப நம்ம அண்ணாச்சி என்ன பண்றாரு? தனியா, எஸ்கியூஸ் மீ சார், என் செல்லமே, என் தங்கமே, பரிசுத்த தேவரே, என்னை காப்பாற்றுவோம், அப்படி கொஞ்சம் கொண்டு விட்டுருங்களேன். அல்லேலூயா. அப்படியே ரொம்ப ஐஸ் அப்படியே பைபிள் நீங்க வாட்சி பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணி போகும்போது ரொம்ப கடவுளிடத்துல ஐஸ் நடக்காது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐஸ் பண்ண முடியாது இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, ஐஸ் ஏசு விட்ட எடுபடாது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொன்னாரு, போதும், நிறுத்து. அல்லேலூயா. இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாத. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நாம பாவம் செய்யும் போது நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கிறோம், கடவுள்
மன்னிச்சிருவாரு. பரவாயில்ல பரவாயில்ல, செய் செய் செய், ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை, செய். அப்புறம் மன்னிப்பு கேட்டுடலாம். நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எவனோ ஒருத்தன் தெரியாம செஞ்சா கடவுள் மன்னிப்பாரு, தெரிஞ்சே செஞ்சா மன்னிக்க மாட்டாரு. என்ன கடவுள் மன்னிப்பாரு, நான் பாவம் செஞ்சாலும் தருவாரு, அப்படி எனக்கு மன்னிப்பு தருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா மன்னிப்பு கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, கத்த தம்மை பரியாசம் பண்ண விட்டா. ஆண்டவருடைய மன்னிப்பையும் ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் பாவத்தின் லைசன்ஸா எடுத்து செய்வீர்களா, பாவத்தின் லைசன்ஸா எடுத்து பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு மன்னிப்பு தரமாட்டார். அதான் இங்க பைபிள் சொல்லுது, நீ போது இதோட நிறுத்திக்க. அல்லேலூயா. கடவுள் எப்படி பேசுவார் தெரியுமா? இப்படிதான் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரோ இப்படிதான் பேசுவார். அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மே ஆண்டவருடைய சமூகத்துல ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கேன், இன்னைக்கும் எழுதி வச்சிருக்கேன், வெளியிட பைசா இல்ல. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட போராடி ஜோம் பண்றேன். எல்லாருக்கும் குடிக்கீங்களே, எனக்கு தர மாட்டீங்களா? அல்லேலூயா. பைசா கொடுக்குறீங்க, அவன் என்னெல்லாம் லட்சக்கணக்கில் போடா, எனக்கு தரமாட்டீரான்னு கேட்ட உடனே கண் திறக்கப்பட்டுருச்சு. எனக்குள்ள ஒரு தரிசன கண்கள் உருவாயிருச்சு. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். அந்த வார்த்தை கேட்ட அடுத்த செகண்ட்ல ஒரு காட்சியை பார்க்கிறேன். அப்படியே ஒரு இடத்துல பயங்கரமான பண மூட்டைகள் ஒன்னொன்னா வந்து விழுது. அந்த பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அந்த பண மூட்டைகள் ஒரு குவியலாய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. நானும் சந்தோஷப்பட்டேன், நமக்கு ஏதோ தரப்போறான்ட்டு. அல்லேலூயா. அப்படியே பயங்கரமா கூட்டம் இருக்கும்போது திடீர்னு என் கண் அடுத்து திறக்குது. பக்கத்துல ஒரு காரியம் இருக்கிறது, தேவ பிரசன்னம். அப்ப அந்த தேவ பிரசனமும் பார்க்கிறேன், பணத்தையும் பார்க்கிறேன். அந்த தேவ பிரசனம் என்னோடு பேசுது, நான் வேணுமா, பணம் வேணுமா? அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கடவுள் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லி தரட்டுமா? கடவுள் இப்படித்தான் பேசுவா, கடவுள் இப்படித்தான் பேசுவா. பைபிள் சொல்லுகிறது, நிறுத்து நிறுத்து, இதுக்கப்புறம் ஏன் கூட பேசாத, இதோட நிறுத்திக்க. அடுத்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென். பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஆமே ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவாய். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. இவன் இழந்ததுனால சொல்றாரு, யோசுவா போவாண்டா, யோசுவா போய் செயல்படுவாண்டா, யோசுவா போய் கூட இருப்பாண்டா, யோசுவா தான் கானானை பங்கிட்டு கொடுப்பா. இவனை எகிப்திலிருந்து வந்தவன் தான், மோசே கூட இருந்தவன் தான். ஆனா யோசுவா காலேபு சொன்னாங்க, கடவுள் நம்மேல் பிரியமாயிருந்தால். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்ம கொண்டு போவா. யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை வேத்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்த ஒரு மனிதனுக்கு தான் வேதனை தெரியும். நல்லா இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, அவ்வளவு தூரம் கானானுக்கு பக்கத்துல ஆமே காதேஸ் பர்னேயாவுக்கு வந்தாச்சு. இப்ப கொடுமுடியில எல்லா இடம் பார்க்கலாம். ஆமே, மேல இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்தவனுக்கு தான் வருத்தம் தெரியும், என்னால போக முடியல. காரணம் அவனுக்கு உண்டான கோபம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கோபத்தினால ஏற்கனவே ஒரு டைம் உடைச்சான், கடவுள் விட்டாரு. ஆனா மறுபடியும் கோபத்தை உருவாக்க ஆரம்பிக்கும் போது கடவுளுடைய ராஜ்யம் கோபத்தை ஏற்றுக்கொள்ளாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபத்தை விட்டுருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, மனிதனுடைய கோபம், 20வது வசனம், மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. 19வது வசனம், எனக்கு பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாய் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அமை நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அமை 19வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19:19 சொல்லுது, கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சித்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறது. பிரசங்கி புஸ்தகத்தை திருப்புங்க, அதில் எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி புஸ்தகத்தை திருப்புங்க, 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். அல்லேலூயா. எவ்வளவு வசனத்தை எடுத்து பாருங்க. பைபிள் கோபப்படுறதுக்கு அனுமதி கொடுக்கல, பைபிள் கோபப்படுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. கோபத்தினால பல ஆசீர்வாதங்களை நாம இழந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு அதை விட வரும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப வரும், வரட்டும், பிரைஸ் எல்லாம். என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ ஏன்டா கோபப்பட்டேன். பிரைஸ் எல்லாம். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரை வேண்டாம், ஒருத்தன் கானானுக்குள்ள போல பரலோகத்தை இழந்துடாதீங்க, கோவப்படாதீங்க. எல்லாரும் அப்படி எழுந்து இருக்கலாமா? பிரைஸ் எல்லாம். சாத்தான் ஒரு மோசையுடைய சரீரத்தோடு கூட போராட காரணம்
அவன் செஞ்ச ஒரு தவறு. ஆண்டவர் வேதம் சொல்லுது, நீ கானானுக்குள்ள போக மாட்ட. ஆனா அது போறதுக்கு முன்னாடி அவன் மரித்து போகிறான். பிசாசு அவனுடைய சரீரத்தோடு உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறான். அருமையான திருச்சபையே, சபையே, ஜனமே, இரத்தத்தினால் கழுவப்படாத எந்த சரீரமும் சாத்தானுடைய கையில போய்விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவ இரத்தத்தினால் கழுவப்படாத எந்த சரீரத்துக்கும் பிசாசுக்கு உரிமை இருக்கிறது. இரத்தத்தினால் கழுவப்படாத சரீரங்கள் பிசாசு வாக்குவாதம் பண்ணுவா, இவன் எனக்கு தான் சொந்தம்பா. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு சாகிற மனிதனுடைய அடக்க ஆராதனையில இயேசு வர்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க சாத்தான் பலவந்தம் பண்ணி கொண்டிருப்பான். அதனாலதான் அங்க சண்டையும் சச்சரவுகளும் உண்டாகிறது. அங்கே போராட்டங்களும் அடிதடியும் ஏன் உண்டாகுது? அங்க வந்திருக்கிறது ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இரத்தத்தினால் கழுவப்படாத எந்த மனிதனும் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, பிசாசு அநேகருக்கு பக்கத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா இரத்தத்தினால் இன்னும் கழுவப்படலை. இன்னும் பாவத்தின் வாழ்க்கை, இன்னும் கோபத்தின் வாழ்க்கை, இன்னும் நித்திரையின் வாழ்க்கை, இன்னும் அபிஷேகத்தை குறித்த எண்ணம் இல்லை. இன்னும் ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பை கூட குறித்து கவலை இல்லை. ரட்சிப்பை குறித்த கவலை இல்லை. பிசாசு இவர்களோடு பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சில நேரங்களில் சாத்தான் நேரடியா இல்லையே, இல்ல அவங்களை மறைமுகமா அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். மறைமுகமா நமக்கு தெரியாம பல காரியங்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா, ஐயா, சகோதரா, சகோதரி, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் மோசே, அவனுடைய சரீரத்தை கூட சாத்தான் விட்டு வைக்கலையே. சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, இயேசுவை இரத்தத்தினால் கழுவப்படாதவர்களின் சரீரங்கள் இந்த உலகத்துல கேள்விக்குறி அல்லவா? அந்த சரீரத்தை அவன் உரிமை கொண்டாடுவான் அல்லவா? அந்த ஆத்மாவின் மேல் அவன் உரிமை கொண்டாடுவான் அல்லவா? அந்த ஆத்மாவும் சரீரம் அவனுக்கு சொந்தமாகும் அல்லவா? ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டே ஆகணும். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் விடுதலை பெற்றே ஆகணும். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துல ரத்தம் இருக்கிறதா? தம்பி, தங்கச்சி, அமேன், ஐயா, அம்மா, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, ஆண்டவர்களை பார்த்து இன்னைக்கு பேசுகிறார். உங்க ஆத்மாவில நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பிடியும் வாழலாம். ஆனா உங்க ஆத்மாவை குறித்து நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்க சரீரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் என்னுடைய சரீரத்தை நான் சீராட்டி கொண்டிருக்கலாம். மதுபானத்தினாலே, இச்சைகளினாலே, பாவங்களினாலே, உலகத்தின் அருவருப்புகளினாலே என் சரீரத்தை நான் எப்படி சீராட்டி கொண்டிருக்கலாம். ஆனா மரணத்துக்கு அப்புறம் தெரியும், சாத்தான் வந்து அவர்களை படுத்துகிற வேதனைகள் மரணத்துக்கு அப்புறம் தெரியும். அவர்களுக்கு பாதாளத்தில் போய் அவன் படுகிற வேதனைகள் மரணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு முன்னாடி கடவுள் சொல்லுகிறார், இல்ல சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இல்ல வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட பாவத்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவனை குறித்த கவலையற்றிருக்கிற, ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம். நான் இயேசுவை குறித்து நினைக்கணும், பரலோகத்தை குறித்து நினைக்கணும், தேவ ராஜ்யத்தை குறித்து நினைக்கணும், தேவனுடைய சமூகத்தை குறித்து நினைக்கணும். ஆண்டவரே, என் மேலே இறங்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு இடைபெட ஆரம்பிக்கிறார். அநேக நேரங்களில் நமக்குள் இருக்கிற தேவ கிருபை போறது தெரியாம நாம தூங்கிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ண மறந்துடுறோம், ஆண்டவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, தேவனிடத்துல கேள்வி கேட்காத, தேவனிடத்துல இரக்கத்தை மட்டும் கேளுங்க. தேவனிடத்துல கேள்வி கேட்காதீங்க, தேவனிடத்துல இரக்கத்தை மட்டும் கேளுங்க. ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தான். ஐயா, அம்மா, உங்களுக்கு தான். நீங்க ஜெபத்தை விட்டா, ஆராதனை விட்டா நஷ்டம் ஆண்டவருக்கு அல்ல, உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவருக்கு நேரா திரும்புங்க. இல்ல ஆண்டவரை நான் விட போறதில்ல, நான் ஜெபத்தை விட போறதில்ல. காலேப்பு யோசுவாவும் அவங்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க தான். இவங்க கூட இருந்தவங்க தான். மோசே ஆரோனை கண்டு வளர்ந்தவர்கள் தான். ஆனா இந்த மோசே ஆரோனை கண்டு வளர்ந்த காலேப்பு யோசுவாவும் கானானுக்குள்ள போகிறார்கள். யோசுவா கானானை பங்கிட்டு கொடுத்தா. யோசுவாவின் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது. மோசே தவறு செய்ததனால மோசே போக வேண்டிய இடத்துல, மோசே செய்ய வேண்டிய காரியத்தை யோசுவா செஞ்சா. சகோதரா, நீ செய்ய வேண்டிய அநேக காரியங்களை இன்னொருத்தன் செய்வா. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இன்னொருத்தன் செய்வா. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய வரத்தை இன்னொருத்தன் பெற்றுக்கொள்வா. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை வேற ஒருத்தன் பெற்றுக்கொள்வா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் பெற்றுக்கொள்வா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஏசையா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. எல்லாரும் கேட்க ஆரம்பிங்க, கர்த்தாவே எங்க வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமே, கேளுங்கள் கலகக்காரரை என்று சொல்லி தொடங்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து போனா, கடவுள் சொன்னது அவனுடைய காதுகளில் விழுந்தோ என்னமோ தெரியாது. ஆனா அவனுக்கு விழுந்ததெல்லாம் சுற்றி இருந்த ஜனங்களுடைய வெறுப்பு, சுற்றி இருந்த ஜனங்களுடைய பேச்சுகள். அநேக நேரங்களிலே நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்ம பரலோகத்துக்கு போறதை தடை பண்ணுகிறாங்க. அநேகர் பேசுகிற பேச்சை கேட்டு, அநேகர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்களும் விழுந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிடாதீங்க. அவிசுவாசி ஆண்டவரை தெரியாத மனிதன் அவிசுவாசங்களை பத்தி தான் பேசுவா, ரட்சிப்பை பத்தி பேச மாட்டா, அநியாயத்தை பத்தி தான் பேசுவா, பாவத்தை பத்தி தான் பேசுவா, இச்சைகளை பத்தி தான் பேசுவா, உலகத்தின் காரியங்களை தான் பேசுவா. நீங்க போயிடாதீங்க. ஆண்டவர் நாமத்தினால விரட்டி அனுப்புங்க. வேண்டாம், என் தேவன் எனக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கும்போது தீயகளை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஹalleluya. அவங்க கேட்டதுனாலதான் பிரச்சனை. சகோதரா சகோதரி, ஐயா அம்மா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. யாரோ பேசுறாங்கிறதுக்காக கேட்டுட்டு நிக்காதீங்க. அந்த இடத்தை விட்டு போயிருங்க. உலகத்தின் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்த பாவத்தையே எப்பவும் பேசிட்டு இருக்கிற மனிதன் ஒரு நாள் பாவத்தின் வல்லமையினால் அகப்பட்டு அவன் நரகத்துக்கு போய் விடுவா. ஆனா இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் அப்படி அல்ல. இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் வித்தியாசமானவர்கள். பாவத்தை பேசுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. ஹalleluya ஹalleluya.